வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் பட்டியல் லாபம் மற்றும் நஷ்டம். இதில் பயிற்சி 3.2ல் 3வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 2வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ வாங்க கணக்கு பார்க்கலாம். 3வது கணக்கு. நாதன் ஒரு கிராமத்து விற்பனையாளரிடம் இருந்து ரூபாய் 800க்கு 10 குடுவைகள் தேன் வாங்கினார். அவற்றை ஒரு நகரத்தில் ஒரு குடுவையை 100 வீதம் விற்பனை செய்தார். அவருடைய லாபம் அல்லது நட்டம் காண்க. அவர் 10 குடுவை தேனை எவ்வளவுக்கு வாங்கியிருக்காருன்னா 800 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அது மொத்த குடுவைகள் அப்படின்னு போட்டுக்குவோம். மொத்த குடுவைகளின் எண்ணிக்கையை நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்குவோம். மொத்த குடுவைகள் 10. அந்த 10 குடுவைகளை எவ்வளவுக்கு வாங்கியிருக்காருன்னா 800 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. எவ்வளவுக்கு வாங்கியிருக்காரு? 800 ரூபாய்க்கு. மொத்த 10 குடுவைகளின் அடக்க விலை. மொத்த 10 குடுவையின் அடக்க விலை ஈக்குவல் டு எவ்வளவு? ரூபாய் 800. 10 குடுவைகள் 800 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, அதை எழுதியாச்சு. அடுத்து ஒரு குடுவை 100 வீதம் விற்பனை செஞ்சுருக்காங்க. ஒரு குடுவையை எவ்வளவுக்கு விற்பனை செஞ்சுருக்காரு அவர்? 100 ரூபான்னு. அதை ஒரு குடுவையின் விற்பனை விலை. ஒரு குடுவையின் விற்பனை விலை ஈக்குவல் டு ரூபாய் 100. இப்போ 10 குடுவையின் விற்பனை விலை நம்ம கண்டுபிடிக்கணும். 10 குடுவையின் விற்பனை விலை ஈக்குவல் டு 10 × 100. 10 குடுவைனால 10 எவ்வளவு? 100. இப்போ 100 ஈக்குவல் டு 10ஐயும் 100ஐயும் பெருக்கணும்னா எவ்வளவு வரும்? 10ஐயும் 100ஐயும் பெருக்கணும்னா 1000. நமக்கு 1000 கிடைக்கும். 10ஐயும் 100ஐயும் பெருக்கணும்னா 1000 கிடைக்கும். அப்போ விற்பனை விலை எவ்வளவு கிடச்சிருக்கு? 1000. விற்பனை விலை 1000. விற்பனை விலை 1000, அடக்க விலை 800. இது ரெண்டுத்துலேயும் எது அதிகமாக இருக்குது? விற்பனை விலை அதிகமாக இருக்குது. அப்போ அடக்க விலை அடக்க விலை லெஸ் தென் விற்பனை விலை. விற்பனை விலை அதிகமாக இருக்கனால நம்ம லாபம் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். விற்பனை விலை அதிகமாக இருக்கனால லாபம் ஃபார்முலா. லாபம் ஈக்குவல் டு விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. ஈக்குவல் டு விற்பனை விலை எவ்வளவு? 1000 ரூபாய். 1000 மைனஸ் அடக்க விலை எவ்வளவு? ரூபாய் 800. ரூபாய் 800. இந்த 1000ல் 800 கழிச்சோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 1000 800 இதை கழிச்சோம்னா 0 0. 0ல் 8 போகாது, அதனால் பக்கத்தில் ஒன்று இருக்குது, அதை கடை வாங்கினோம்னா 10. 10ல் 8 போச்சுன்னா மீதி எவ்வளவு? 2 ஈக்குவல் டு ரூபாய் 200. அவருக்கு லாபமாக எவ்வளவு கிடச்சிருக்கு? ரூபாய் 200. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன்